எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் சாம்பார் நல்லாவே இல்லை அப்படின்னு குறை சொல்கிறாங்களா? உங்களுக்கான ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 150 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ண கிளிப்பு நான் அதில் போடல. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 2 மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, தக்காளி, கேரட், பெருங்காயத்தூள், உப்பு, சீரகம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பருப்பு குழம்பு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு வெந்தயம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம சாம்பாருக்கு பண்ணுற அத்தனை காய்கறியை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. பருப்பை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே வேகிற அளவுக்கு நம்ம வதக்குனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கருக விட்டுறக்கூடாது. கருகிட்டால் கசப்பாயிரும், சாம்பார் டோட்டலாக வேஸ்ட் ஆயிரும். அது பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பருப்புலேயும் நம்ம உப்பு போட்டனால இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக குக்கரில் பருப்பு வேக போட்டிருக்குறோம்ல, அதில் உள்ள மிளகாவை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா பருப்பை கடைஞ்சி நீங்கள் பருப்பை பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணும்போது கருகவே விட்டுருக்க மாட்டேன். கருக விட்டிங்கன்னா ஃபுல்லாக சொதப்பிடும். இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்புறம் கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் சாம்பார் புளிப்பாயிரும். கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணால் போதும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சாம்பாரை கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம சாம்பார் ஹோட்டல் சுவையில் மணக்க சூப்பர் டேஸ்டியான சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் இப்படி தான் சாம்பார் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ்.